தான் வந்தேன். அப்படி கேள்விப்பட்டேன் கைது செய்ய போகிறார்கள் என்று. அதன் பிறகு போர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது ரத்தாகிவிடவில்லை என்ற நிலையில் கம்பன் தீட்டிய ராமகாதையிலே காலத்தின் அருமை கருதி மணி இப்பொழுது 9 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 40 நிமிடங்களில் அவரவர்கள் பேருந்துகளை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆகவே நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நூலை முழுமையாக நேற்று இரவுதான் படித்து முடித்தேன். கடந்த சில நாட்களாக எனக்கு இருந்த அலுவல் நெருக்கடிகளால் இந்த நூலை நான் முழுமையாக படிக்க முடியவில்லை. இதை 5 பகுதிகளாக நான் பார்க்கிறேன். எடுத்த எடுப்பில் பட்டாபிஷேகத்துக்கு தயரதன் மைந்தன் தலைமகன் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரண்மனையிலும் நாடெங்கும் ஆனந்தம் உள்ளத்திலே கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு காட்சி அரங்கேறுகிறது. அதில் தான் இவர் ஆரம்பிக்கிறார். மந்தரையை மாக்கியவல்லி என்கிறார். கூனிதான் மந்தரை. துயில் கொண்டிருக்கக்கூடிய கைகையை எழுப்பி, கேடு வந்துவிட்டதே, அறியவில்லையே நீ என்கிறார். என் மகன் ராமன் முடிசூட போகிறான், நான் மகிழ்ச்சி கடலில் அல்லவா இருக்கிறேன் என்கிறார். அட பேதையே, நீயும் ஏவல் செய்வாய் கோசலைக்கு, உன் பிள்ளையும் ஏவல் செய்வான், துன்பம் சூழ்ந்து விட்டது என்று எந்த கைகேயி மந்தரையை கடுமொழியால் வசைபாடுகிறாளோ அவதே கைகேயி என்னை வாழ வைக்கின்ற அரசியல்லவா நீ என்று கூறியிடத்தில் அவள் பேசுகிற நிலை உருவாகிறது. அப்பொழுதும் அவள் தாழ்வணிந்து உரிமையும் வாய்ப்பும் இருப்பதை கருதாமல் தாழ்வணிந்து பேரரசியாகவே அவள் சொல்லுகிறாள். இதான் முதல் கட்டம். இவர் முதல் அத்தியாயத்தை இதைத்தான் வைக்கிறார். சம்பரானுடைய போர்க்களத்திலே நீ பெற்ற 2 வரங்களை பயன்படுத்தி உன் மகன் பரதன் நாடாள வேண்டும், முடிசூட வேண்டும். கோசலை மகன் ராமன் 14 ஆண்டுகள் காடேக வேண்டும். தயார்படுத்திட்டான். கைகேயி துயரத்தில் மூழ்கி கிடப்பவளாக அந்த காட்சி காதல் வயப்பட்டே இருக்கக்கூடிய அவள் மீது மையல் கொண்டிருக்கக்கூடிய தசரதன் உள்ளத்தில் அம்பாக பாய்கிறது. உனக்கு இந்த துன்பத்தை இழைத்தவன் யார்? சுக்குநூறாக்குவேன் சொல்லுகிறார். வரத்தை கேட்ட பிறகு அதைத்தான் அவரு பழக்கருப்பையா அதை சொல்லுகின்ற முறை. அவ்வளவு கோபத்தால் கொதித்தவன் கைகேயிடத்தில், உன்னை வாழ்கொண்டு சிவுவேர் என்று கொதிக்கின்றவன் காலை பிடிக்கிறான். அவர் சொல்லுகிறார், குடுமியை பிடிக்க கையை நீட்டியவன் காலை பிடிக்க கையால் தேடுகிறான். இது அவர் எழுதியது. அதுக்கு அவர் சொல்லுவது, ஆடவரை பெண்கள் எளிதில் வீழ்த்தி விடுவார்கள். நான் சொல்லலைங்க, அவர் எழுதியிருக்கிறார். காரணம், உடம்போடு ஆயுதங்களோடு, உடம்பிலேயே ஆயுதங்களோடு பிறந்தவர்கள், அவர்களை ஜெயிக்க முடியாது. இன்னொரு வரி, ஏன் இது எழுதினீங்க, நான் இதை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், அவர் சொல்லிட்டார். காடு செல்ல வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. தயரதன் வீழ்ந்து விட்டான். ராமன் வருகிறான். கைகேயே சொல்லுகிறாள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள
நீ தாளிரும் ஜடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவங்கான எண்ணி புண்ணிய நதிகள் ஆடி 7 ஆண்டில் வருக என்று உன் தந்தை உரைத்தான். அதாவது சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, தாமரை மலர் வாடிவிடும். சித்திரத்திலே அலர்ந்த செல்லாமரை அது அதை விட அவன் முகம் பொலிந்தது. மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ. தாயே, நீ சொன்னா போதாதா? மன்னவனா சொல்ல வேண்டும். நீ சொன்னா போறேன், காட்டுக்கு போறேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ. இப்பணி இப்பொழுதே இந்த பணியை மேற்கொண்டேன். மின்னொளிர் காலம் இன்றே செல்லுகின்றேன், விடையும் கொண்டேன். பூக்கள் வாடிவிடும் என்று சொல்கிற போது நம்முடைய பதுமனார் அவர்கள் சொன்னார்கள், பொன் வைக்கிற இடத்திலே பூ வைத்து பார்க்க வேண்டும் என்பார்கள். நான் அப்படி மணக்கின்ற மலரும் அல்ல, நான் வெறும் நார். இந்த நாரை கொண்டு வந்து பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள். பதுமனார் அவர்களே, பூக்கள் வாடிவிடும், நார் என்றைக்கும் வாடாது. நார் என்றைக்கும் மீண்டும் மீண்டும் பூக்களை, புதிய பூக்களை கட்டி கொடுக்கின்ற நாராக இருக்கும். மலர்கள் மனம் இழந்துவிடும். அச்சுறுத்தலாலேயே சில மலர்கள் ஓடியே போய்விடும். எனவே உங்களுடைய தலைமை ஒரு விழுமிய தலைமையாக இந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கின்றது. காடேகுகின்றார், இது அடுத்த கட்டம். இந்த செய்தி கேள்விப்பட்டு வருகின்றான் இளையவேள் இலக்குவன். நெருப்பாக கொதிக்கிறான். மூண்டு எழுந்த காலக்கடை தீயன எழுந்தான். காலக்கடை தீயன முத்துக்குமார் எழுந்தான். இன்றைக்கு அவன் உடம்பிலே காலக்கடை தீ எழுந்தது. அது ஐநா மன்றத்தின் வாயிலில் எரிகிறது என்று வான்படையிலே அதே இலங்கையிலே சென்று 14 வயதிலே போர்முகம் சென்று இளம் பிராயத்தை வாரி வசந்தத்தை எல்லாம் லட்சியத்துக்காக தந்துவிட்டு உலக நாட்டு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு தன் உயிர் பிடித்துக் கொண்டானே ரூபன். அவன் எழுதியிருக்கிறான் முதல் வாக்கியம், முத்துக்குமார் வைத்த நெருப்பு ஐநா மன்றத்துக்கு முன்னாலே எரிகிறது. இளம் தோழர்களே, முத்துக்குமாரின் மரண சாசனத்தை, ரூபனின் மரண சாசனத்தை, முருகதாசரின் மரண சாசனத்தை உங்கள் இதய சுவர்களில் எழுதுங்கள். அரசியல் கட்சி எல்லைகளை கடந்து சொல்கிறேன். வாலிபர்களே, நான் என் கட்சிக்கு அழைக்கவில்லை, என் இயக்கத்தில் சேருங்கள், எனக்கு உதவுங்கள் என்று கேட்கவில்லை. இந்த 3 மரண சாசனங்களை உங்கள் இதயங்களில் எழுதுங்கள். காலக்கடை தீயன எழுந்து வந்து அவன் கோபத்தை ஆற்றுவதற்காக வருகின்ற ராமன் சொல்லுகின்றான், ஏன்பா கோபப்படுற? நம் தகப்பனின் பிழையும் அல்ல, கைகேயின் பிழையும் அல்ல, பரதனின் பிழையும் அல்ல. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த, இது விதியின் பிழை, இதற்கு நீ என்னை வெகுண்டது என்றார். இது விதியப்பா. ஊழ்வரை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் இளங்கோ அங்கே. ஊழில் பெருவலி யாவுள வள்ளுவர் அங்கே. ஆகு ஊழ் போகுள் புறநானூர் அங்கே. அதை போல இது விதி. லக்குவன் சொல்றான், விதியா விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி. அந்த விதியை உடைக்கிறேன், என் வில்லை எடுக்கிறேன். இவ்வளவு ஆத்திரத்தோடு இவ்வளவு கோபத்தோடு இவனை அறிமுகப்படுத்துகின்றான் கம்பன். யாரை? இலக்குவனை.